வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, விகடன் அவங்களுடைய பேஜில் ஆன்லைன் போல் ஒன்று நடத்தியிருக்காங்க. அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கி இருப்பது, தனி கட்சி தொடங்க இருக்கிறது தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டெஃபினட்டாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 48% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு 34% பேர் சொல்லியிருக்காங்க. ஓரளவு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு 15% பேர், கருத்து இல்லை அப்படின்னு 4% பேர். லட்சக்கணக்கில் இந்த ஆன்லைன் போலில் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு தான் அதிக மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் 48% பேர். வேற லெவல். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், திமுக கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் இருக்குது, டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வெளியில இருந்து தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போது பல்டி அடிச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை அப்படின்னு இப்போது வீரபாண்டியன் அறிவிச்சிருக்காப்புல. இது திமுகவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த பல பேர் இப்போ தாவேகா பக்கம் போயிட்டாங்க. விசிகா, காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அந்த பக்கத்து போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் மட்டும்தான் டிஎம்கேவோட இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்களும் ஜூட்டு விட்டுருக்காங்க. மதிமுகவா உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா 2029 திமுக பக்கம் ஒரு கட்சி கூட இருக்காது போல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. மூணாவது, தமிழக பாஜகவில் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள் ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ அமர் பிரசாத் ரெட்டியும் பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்காப்புல. அடுத்து முன்னாள் எம்பி நரசிம்மன் இருக்கார்ல, அவரும் பிஜேபியிலிருந்து விலகி பி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்து இருப்பதாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நயினார் கும்பலுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டிவிகே மினிஸ்டர் சிடி நிர்மல்குமார், தமிழ் ஜனம், பாலிமர், அடுத்து நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனல்லாம் அரசு கேபிள் டிவியில் தெரிய மாட்டேது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்திருக்குல்ல. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த இஷ்யூ. இந்த தொழில்நுட்ப கோளாறு எப்போ சரி செய்யப்படும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அது தெரியலை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காப்புல. முதல்ல சிஎம் விஜய்க்கு அவருடைய சப்போர்ட்டர்ஸே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க தெரியுமா, எந்தெந்த இலாக்காவோ அது சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அந்தந்த இலாக்கா மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ரூலை கொண்டு வாங்க. சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி பேட்டி கொடுக்குறாப்புல. அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த கேள்விக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்கு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வினா என்கிட்ட கேளுங்க, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதல்வர் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் போயிட்டாரு. ஆனால் சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பற்றி பேசுகிறாப்புல. அடுத்து ஒளிபரப்புத்துறை அமைச்சர் இவர் சிடி நிர்மல்குமார். இதை பற்றி இந்த 3 சேனலு அரசு கேபிள் டிவியில் தெரிய மாட்டேது அப்படிங்கிற விவகாரத்துக்கு பேட்டி கொடுக்குறாப்புல. அப்போது மினிஸ்டர் பர்வேஸ் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆய்வு பண்ணி மேற்கொண்டு இருக்காரு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஸ், அவர் ஹெல்த் மினிஸ்டரா? தன்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இப்போ அவர் போயிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. அடுத்து ஹெல்த் மினிஸ்டரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் ஒரு டைரக்ஷன் கொடுப்பாரு. அதிகாரிகள் யாருடைய உத்தரவை ஃபாலோ பண்ணுவாங்க? மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால பர்வேஸ் சொல்கிறத கேட்பாங்களா, இல்லை டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சொல்கிறத கேட்பாங்களா? இந்த நெருக்கடி அதிகாரிகளுக்கு வரும்ல. அதனால சம்பந்தப்பட்ட மினிஸ்டர்கள் சம்பந்தப்பட்ட இலாக்கா விஷயத்தை மட்டும் பண்ணால் போதும், அதை ஒழுங்காக பண்ணாலே எல்லாமே நல்லா இருக்கும். இதை சிஎம் விஜய் தான் இந்த உத்தரவை போடணும். இது மாதிரியான பிரச்சனை இருக்குது. திமுக ஆட்சியில் இப்படி தான் நடந்துச்சு. மினிஸ்டர் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருப்பார், அவர் வேற ஒரு இஷ்யூக்கு பேசிக்கிட்டு இருப்பார். அது மாதிரியே டிவிகே கவர்மெண்ட்டும் போகிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்திலே சரி பண்ணால் தப்பிக்க முடியும், இல்லைன்னா டிஎம்கே மாதிரியே டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது தான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸுடைய அட்வைஸாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.